அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 54. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கோவலன் மற்றும் கண்ணகியின் பிறந்த ஊர் எது? கோவலன் மற்றும் கண்ணகியின் பிறந்த ஊர். ஆன்சர் பூம்புகார். இந்த பூம்புகாரை புகார் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காவிரி பூம்பட்டினம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த காவிரி ஆறு இங்கே தான் கடலில் வந்து கலக்கும். ஸோ அதனால் காவிரி உள்ள பூர்ற ஒரு ஊர் அப்படிங்கிறத தான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களோட ஒரு மிகச்சிறந்த துறைமுக நகரம்னா இந்த பூம்புகார் தான். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எதுனா பூம்புகார் தான். உறையூர் அப்படிங்கிறது சோழர்களோட தலைநகரம், சங்ககால சோழர்களுக்கு. பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருந்திரங்கண்ணனார். கடியலூர் உருந்திரங்கண்ணனார் தான் பட்டினப்பாலையோட ஆசிரியர். ஸோ பட்டினப்பாலை அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது வந்து இந்த பூம்புகார் நகரம் இருக்குல்ல, இதோட சிறப்பை சொல்லும். சோழ மன்னனான அந்த கரிகாலனோட பெருமையை சொல்கிறதால இது வந்து ஒரு புகழ்பெற்ற நூலாக இருக்குது. கடியலூர் உருந்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கடியலூர் உருந்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ கரிகால் சோழனை புகழ்ந்து அந்த பட்டினப்பாலை பாடுதில்ல, ஸோ அதுக்காக மன்னன் என்ன பண்ணுறாருனா, இவருக்கு 16,100,000 பொற்காசுகளை பரிசாக கொடுக்கறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்தவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்தவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். 49 பேர். ஸோ மதுரையில் தான் அந்த கடைச்சங்கம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ இதில் தமிழ் பணி ஆற்றியவர்கள் 49 புலவர்கள். நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கு காணப்பட்டது? நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கு காணப்பட்டதுன்னா மதுரையில் இருந்துச்சு. ஸோ மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ பகல் நேரத்தில் நடந்துச்சா அதை நாலங்காடி அப்படின்னும், இரவு நேரத்தில் நடந்தால் அது அல்லங்காடி அப்படின்னும் அழைக்கப்படுது. பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார்? பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் சித்தார்த்தர். சித்தார்த்தர் தான் தோற்றுவிக்கிறாரு. எப்பன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டில் உருவாக்குறாரு. கௌதம புத்தர் எங்கு பிறந்தார்? கௌதம புத்தர் எங்கு பிறந்தார்? நேபாளம். நேபாளத்தில் லும்பினி தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேபாளத்தில் இந்த கபிலவஸ்து அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் லும்பினி தோட்டத்தில் பிறக்கிறாரு. கௌதம புத்தர் எந்த வயதில் துறவரம் மேற்கொண்டார்? கௌதம புத்தர் எந்த வயதில் துறவரம் மேற்கொண்டார்? 29வது வயதில். கௌதம புத்தர் கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கௌதம புத்தர் கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சித்தார்த்தர் அப்படின்னு அழைக்கப்படுவார், சாக்கிய முனி அப்படின்னு அழைக்கப்படுவார். ஸோ சாக்கிய வம்சத்தில் பிறந்ததால் சாக்கிய முனி அப்படின்னு அழைக்கப்பட்டார். புத்தர் எங்கு இறந்தார்? புத்தர் இறந்த இடம் வந்து குஷி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குஷி நகரத்தில் தான் புத்தர் இறக்குறாரு. குஷி நகரம் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. புத்தர் தன்னோட 80வது வயதில் இயற்கை எதிராரு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா மகா பரிநிர்வாணம் அப்படின்னு அழைப்பாங்க. புத்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார்? புத்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார் அப்படின்னா 6 ஆண்டுகள் தவம் இருக்கிறார். புத்தர் 6 ஆண்டுகள் தவம் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ புத்தர் கடைசி அந்த கயா அப்படிங்கிற இடத்துல தான் தவம் இருக்கிறார். பீகாரில் இருக்குது கயா அப்படிங்கிற இடம். புத்தர் என்பதன் பொருள் என்ன? புத்தர் என்பதன் பொருள் ஞானம் பெற்றவர். புத்தர் அப்படின்னா ஞானம் பெற்றவர். புத் அப்படின்னா விழிப்புணர்வு அல்லது அறிவு அப்படின்னு பொருள். உண்மையை உணர்ந்து ஞானம் பெற்றவர் அப்படிங்கிறதால புத்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. புத்தரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? புத்தரோட போதனைகள் தம்மா அப்படின்னு அழைக்கப்படுது. புத்தரின் போதனைகள் வந்து தம்மா. சமஸ்கிருதத்தில் தர்மம் அப்படின்னு வரும். இது வந்து பாலி மொழியில் தம்மா அப்படிங்கிறது, சமஸ்கிருதத்தில் தர்மம். நிர்வாண நிலையை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என கூறியவர் யார்? நிர்வாண நிலையை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என கூறியவர் யார்? சித்தார்த்தர். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்.
ஸோ பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட இந்த நிர்வாண நிலையை மனிதன் வாழ்வின் இறுதி இலக்கு அப்படின்னு சொன்னார். எண் வகை வழிமுறைகளை உருவாக்குனது யார்? எண் வழி வழிமுறைகளை உருவாக்குனது யாருன்னா சித்தார்த்தர் தான். துன்பத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 8 உயரிய வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். புத்த மதத்தின் பிரிவுகள் எத்தனை? புத்த மதத்தில் 2 பிரிவுகளாக இருந்துச்சு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் ஹீனயானம் அப்படின்னும் மகாயானம் அப்படின்னு பிரிப்படுது. இந்த ஹீனயானம் அப்படிங்கிறவங்க புத்தரோட சிலைகளை வழிபட மாட்டாங்க, ஏன்னா கடவுள் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு. ஆனால் இந்த மகாயானம்ங்கிறவங்க புத்தரை ஒரு கடவுளாக நினைச்சு வழிபடுவாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகிற இந்த பயணி யார்? கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு ஒரு பயணி வராரு. அவர் யார்? இவான் சுவாங். சீன பயணியான இவான் சுவாங் காஞ்சிக்கு வரார் 7ஆம் நூற்றாண்டில். ஸோ அவர் தான் காஞ்சிபுரத்தை கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு புகழ்கிறார். முதலாவது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு? முதலாவது பௌத்த மாநாடு ராஜகிரகத்தில் நடக்குது. ராஜகிரகம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஸோ அஜாத சத்ரு அப்படிங்கிற அந்த மன்னன் அவருடைய ஆதரவில் தலைமையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராஜகிரகத்தில் முதல் மாநாடு. 2வது மாநாடு வைஷாலிலையும், 3வது மாநாடு பாடலிபுத்திரம், 4வது மாநாடு காஷ்மீரில் நடக்குது. உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஜெனீவாவில் இருக்குது தலைமையகம், சுவிட்சர்லாந்துன்னு வச்சுக்கோங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1995. காட் ஒப்பந்தத்தின் முதல் சுற்று எங்கு நடைபெற்றது? காட் ஒப்பந்தம் அப்படின்னா GATT தான் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட முதல் சுற்று எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெனீவா தான். ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இது WTOவாக மாறுது, உலக வர்த்தக அமைப்பாக மாறுது. இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறார். இந்தியாவோட செல்வங்கள்லாம் எப்படி இங்கிலாந்துக்கு கடத்தப்படுது, அதாவது செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1973. 1973 கொண்டு வந்தாங்க. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1999. ஃபெரா சட்டத்துக்கு பதிலாக தான் இந்த அந்நிய வர்த்தகத்தை எளிதாக்கணும் அப்படிங்கிறதுக்காக FEMA சட்டம் கொண்டு வரப்படுது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை கொண்டு வராங்க. 2017-18 ஆண்டின்படி சேவைத்துறையின் பங்களிப்பு என்ன? 2017 to 18 ஆண்டின்படி சேவைத்துறையோட பங்களிப்பு என்னென்னா 53.09% அதனுடைய பங்களிப்பு இருக்குது. தமிழகத்தில் சட்டமேலவையை ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்ன? தமிழகத்தில் சட்டமேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1986. எம்ஜிஆர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸோ நவம்பர் 1, 1986 சட்டமேலவை ஒழிக்கப்படுது. அதுலேருந்து தான் ஓரவையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈரவை கொண்டு வரலான்னு பல முறை ட்ரை பண்ணி அது நடக்காமலே இருக்குது. கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1862. ஜூன் 26, 1862 விக்டோரியா மகாராணி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க, ஒரு அரசாணைன்னு வச்சுக்கோங்க. அவங்க கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றங்கள் 3 ஒரே டயத்தில் நிறுவப்படுது. உயர்நீதிமன்றத்துக்கு எந்த சட்டப்பிரிவின் மூலம் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? உயர்நீதிமன்றத்திற்கு எந்த சட்டப்பிரிவின் மூலம் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு? சட்டப்பிரிவு 216 படி. சட்டமேலவை உறுப்பினர் நீங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க உங்களுக்கு எந்த வயது இருக்கணும்? குறைந்தபட்ச வயது தகுதி என்ன? சட்டமேலவை உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவருக்கான குறைந்தபட்ச வயது தகுதி என்னென்னா 30 வயது அவர் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும்னா உங்களுக்கு 25 வயசு பூர்த்தி அடைச்சிருக்கணும். எம்எல்சி ஆகணும் அப்படின்னா 30 வயது பூர்த்தி அடைச்சிருக்கணும். உயர்நீதிமன்றத்திற்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டது? உயர்நீதிமன்றத்திற்கு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டது? 43வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொடுக்கப்படுது. அதாவது 42வது சட்ட திருத்தம் 1976 நீதிமன்றங்களோட அதிகாரங்களை குறைக்குது.
அதுக்கப்புறம் 43வது சட்ட திருத்தம் 1977 கொண்டு வராங்க. ஸோ இது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை மீண்டும் கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ இதோட இந்த 30 வினாக்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 30 வினாக்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.